Oppo தரப்புலேருந்து ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க Oppo K3 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோனை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குது PK Tech தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Oppo K3 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து Oppo K1ஓட சக்ஸஸராக வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா Oppo K1ஓட நிறையாவே வந்து சேஞ்சஸ் வந்து இங்கே அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அது என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இங்கே வந்து Oppo K1ல் இருக்க மாதிரியே வந்து இங்கேயும் வந்து AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஒரு விஷயம் என்ன மாறி இருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்க Oppo K3யில் வந்து ஒரு 6.53 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேனே சொல்லலாம். அதே மாதிரி டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் கலர்ஸ்லாம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த டிஸ்பிளேயில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்தவித பஞ்ச் ஹோல்ஸும் கிடையாது, ப்ளஸ் கட் அவுட்ஸும் கிடையாது. அது பதிலாக ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேமராக்கு வந்து மோட்டரைஸ் பாப்பப் கேமரா வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைப்ரண்ட்டாகவும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இங்கே Oppo தரப்பில் ரொம்பவே நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மொபைலுக்கு வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கையில் இங்கே வந்து Oppo K1ஓட இங்கே வந்து பெரிய பம்ப் அப் வந்து கொடுத்துருக்காங்க Oppo K3யில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து Qualcommோட Snapdragon 710 அப்படிங்கிற ப்ராசர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இதில் கேமிங்னு பார்க்கும்போது இங்கே வந்து adrino 616 GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது Oppo K3 வந்து ஓவராலாக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் கேமிங்லாம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கேமராஸ்னு பார்க்கல இங்கே Oppo K3யில் வந்து பின்னாடி வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f1.8 அப்பர்ச்சர் சைஸில் ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டாகவும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே வந்து மோட்டரைஸ் பாப்பப் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஒரு 16 MP இந்த மோட்டரைஸ் பாப்பப் கேமராவில் வந்து இருக்குது. ஸோ வந்து இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ஓவராலாக நல்லாயிருக்கு. கேமரா பார்க்கும்போது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல் வந்து நல்லாவே கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 2 வேரியன்ட்ஸில் வந்து வருது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டும், ப்ளஸ் வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட் வந்து வருது. இந்த ஃபோனில் வந்து இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோன்னு ஒரு கணக்கில் வைக்கும்போது இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அதுக்கப்புறம் மோட்டரைஸ் பாப்பப் கேமரா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 5ல் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து ColorOS 6ல் வந்து இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த Oppo K3யில் வந்து 3765 mAh பேட்டரி வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Type-C சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலில் வந்து vooc சார்ஜ் 3.0 சப்போர்ட் வந்து இதில் வந்து இருக்குது. கூடவே வந்து இந்த vooc சார்ஜ் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த மொபைலை வந்து நீங்கள் வந்து 30 நிமிஷத்தில் வந்து 50% வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக Oppo K3 இந்த ஃபோன் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதோட பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பட் கடைசியாக இதோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது சைனாவில் இந்த ஃபோன் வந்து 1599 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது சுமார் 16,000 ரூபாய். ஸோ வந்து இந்த ஃபோன் வந்து இந்த 16,000 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையா, கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Oppo K3 ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.